பாகுபலி கர்நாடக மாநிலத்தில் சரவணபெலகொளாவில் சந்திரகிரி மலையில் வந்து சல்லேகனை, அதாவது வடக்கிருந்தல் செய்து உயிர் விட்டார் அப்படின்னு வந்து பார்த்தோம். அந்த சல்லேகனை, அதாவது வடக்கிருத்தல் என்றால் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வடக்கிருத்தல் அது வந்து சமண சமயத்தில் அதில் ஒரு கொள்கை. உண்ணான் நோன்பிருந்து உயிர் விடுதல்ன்றது தான் அதுக்கு வந்து அர்த்தம். ஏன் அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, வடக்கு நோக்கி வந்து தவம் செஞ்சு உயிர் விடுகிற காரணத்தால் அதை வடக்கிருத்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது முக்கியமான 3 விஷயத்தின் அடிப்படையாக வச்சு வடக்கிருத்தல் வந்து செய்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிகுந்த மூப்பு, மிகுந்த மனவேதனை, தீராத நோய், இது 3த்தில் எது ஒன்று வந்து நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் அதுக்காக நம்ம வந்து சல்லேகனை, அதாவது வடக்கிருத்தல் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மிகுந்த பஞ்சம் ஏற்பட்டாலும் நம்ம வந்து சல்லேகனை, அதாவது வடக்கிருந்து உயிர் விடலாம் அப்படின்னு வந்து சமண சமயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சல்லேகனை, அதாவது வடக்கிருத்தல் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வடக்கு நோக்கி உட்காந்துக்கணும், தர்ப புல் மேலே உட்காந்துக்கணும். உணவு எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது, ஆனால் தண்ணி வந்து சாப்பிட்லாம். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நம்ம ஆழ்ந்த தியானத்தில் இருக்கணும். எந்த ஒன்றையுமே நம்ம வந்து நினைக்கூடாமல் அமைதியான நிலையில் இருக்கணும். இன்னொன்று வந்து அடுத்த பிறவியில் வந்து நம்ம வந்து பெரிய அரசனாகவோ செல்வந்தனாகவோ பிறக்கணும் அப்படின்றது அந்த எண்ணெல்லாம் இருக்கவே கூடாது. அமைதி நிலையில் இருக்கணும். உடல் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சாலும் மிகுந்த வலியை தந்தாலும் நம்ம உடனே உயிர் திறக்கணுன்றதை நினைக்கூடாது. வீடு பேறு ஒன்றையே அடைய வேண்டும் என்பதை வந்து குறிக்கோளாக வச்சு நம்ம வந்து சல்லேகனை, அதாவது வடக்கிருத்தல் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சமண சமயத்தில். சரி, இந்த வடக்கிருத்தலை ஏன் வந்து வடக்கிருத்தல் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சல்லேகனை, அந்த சல்லேகனையை வடக்கிருத்தல் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னன்றதை பார்ப்போம். சமண சமயத்தில் வந்து 24 தீர்த்தங்கரர்கள், அதில் வந்து முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர், இவர் வந்து கைலாய மலையில் வந்து வடக்கு நோக்கி அமர்ந்து வீடு பேறு அடைந்தார், அதாவது வடக்கு திசையில் வந்து வீடு பேறு அடைந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தீர்த்தங்கரர்கள் அனைவருமே வட திசையில் தான் இது சல்லேகனை, அதாவது வடக்கிருத்தல் செஞ்சு வீடு பேறு அடைந்தார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து வடக்கு திசை அப்படின்றது சமண சமயத்தில் வந்து ஒரு புனிதமான திசையாக வந்து அதை வந்து நினைக்கிறாங்க. வடக்கு திசையை புனிதமாக கருதுகிறாங்க. அதனால் வந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் விடுவதற்கு வந்து வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து வந்து செய்யப்படுகிற காரணத்தால் வந்து சல்லேகனையை வந்து வடக்கிருத்தல் என்ற பெயர் வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வடக்கிருத்தலை வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்களும் சல்லேகனை செய்து உயிர் விட்டிருக்கிறாங்க. சமண சமயத்தை சாராதவர்களும் சல்லேகனை என்று சொல்லப்படக்கூடிய வடக்கிருத்தலிருந்து உயிர் விட்டிருக்கிறாங்கன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.